All of you, good morning my dear first standard students. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம்ப்பா. மேக்ஸ் கிளாஸில் அசெண்டிங் ஆர்டர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸில் டிசெண்டிங் ஆர்டர் என்ன பார்க்க போகிறோம்? டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? சரிப்பா, அசெண்டிங் ஆர்டர்னால் ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். கீழே இருந்து டவுன்லேருந்து அப்பில் போவோம். ஓகேங்களா? இப்போ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்ன மிஸ்? டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன பண்ணோம், அப்லேருந்து டவுனுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டெப்ஸு ஏறுவோம்ப்பா. ஸ்டெப்ஸில் ஏறுவோம். இங்கேருந்து கீழேருந்து ஏறுனா அப்பில் மேலே போவோம். அது அசெண்டிங். ஓகேங்களா? டவுன்லேருந்து மேலே போனோம்னா அது அசெண்டிங். இப்போ இது டிசெண்டிங்னா நம்ம ஸ்டெப்பில் ஏறினோன்னா நம்ம அங்கே மேலே இருந்துருவோம்ப்பா. அப்போ கீழே வரணும் இல்லைங்களா? அப்போ கீழே இறங்கி வரும் இல்லைங்களா? அதுதான் என்னது? டிசெண்டிங் ஆர்டர். அப்லேருந்து டவுனுக்கு அது என்னது? டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம ஸ்கூலில் கூட நமக்கு லஞ்ச் விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஃப்டர்நூன் 12:40 போல் மேலே அப்ஸ்டேஸ் போவோம். அங்கே போய் தான் என்ன பண்ணுவோம்? லஞ்ச் ஈட் பண்ணுவோம். அப்ஸ்டேஸ் ஏதாவது போய் ஈட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எங்கே வருவோம்? கீழே இறங்கி வருவோம். ஓகேங்களா? கீழேருந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம்? கீழே டவுனுக்கு வருவோம். அதுதான் என்ன சொல்கிறோம்? டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா, டிசெண்டிங் ஆர்டர்னால் என்னன்னா பிக் டு ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிக் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டர் இல்லை பாருங்கள், மிஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்டெப்ஸு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இப்போ 1லேருந்து இப்போ கீழேருந்து நம்ம போனோம்னா மேலே அப்பில் போனோம்னா அது அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது டிசெண்டிங் ஆர்டர். நம்ம கீழேருந்து நம்ம மேலே போவோம்ப்பா. அப்புறம் மேலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கீழே வருவோம். ஓகேங்களா? நம்ம மேலே இருக்க மாட்டோம். அப்போ டிசெண்டிங் ஆர்டர் மேலேருந்து நம்ம கீழே வந்தால் தான் அதை என்ன சொல்கிறோம்? டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? மேலே ஸ்டெப்ஸை நம்ம இங்கே நிற்போம். அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? வருவோம். அப்போ வர வர என்ன ஆகுது? ஸ்டெப்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இது கீழேருந்து மேலே போக போக என்ன ஆகும்? ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும். மேலேருந்து கீழே என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அதை என்னது? டிசெண்டிங் ஆர்டர். பிக் டு ஸ்மால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ பாருங்கள், மிஸ் பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பால்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பிக்சரில் பால்ஸ் இருக்குது. எல்லாமே சேமாக வைப்பா இருக்குது? இல்லை, எல்லாமே என்னது? சேமாக இல்லை. ஃபஸ்ட்டு பிக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு பாலை பாருங்கள், செகண்ட் பாலை பாருங்கள், தேர்டு ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன் பாருங்கள். இப்போ பால்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பால் எப்படி இருக்குது? ரொம்ப பிக்காக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் பால் எப்படி இருக்குது? அதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. தேர்ட் பால் எப்படி இருக்குது? அதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் பால் எப்படி இருக்குது? அதை விட இந்த 3 பால்ஸோட வெரி வெரி ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா? பிக் டு ஸ்மால். ஃபஸ்ட்டு பிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? ஃபினிஷ்ட் ஆகுது ஸ்மால் பாலில் ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா. இது அம்பர்லா. செகண்ட் பிக்சர் பாருங்கள், அம்பர்லா. என்னது? அம்பர்லா. ஓகேங்களா? சரிப்பா, இந்த அம்பர்லா பாருங்கள், மிஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 4 அம்பர்லாஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா அம்பர்லாவில் ஃபஸ்ட் அம்பர்லா பாருங்கப்பா, கொஞ்சம் பிக்காக இருக்குது. அதை விட செகண்ட் நம்பரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. அதை விட தேர்டு ஒன்று பாருங்கள், அதை விட ஸ்மாலாக இருக்குது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், அதை விட எப்படி இருக்குது? வெரி வெரி ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் என்னது? அம்பர்லா. இது பிக்கஸ்ட் அம்பர்லா ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது? லாஸ்ட்டில் ஸ்மாலஸ்ட் அம்பர்லாவில் என்ன ஆகுது? ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் பிக்சர் பாருங்கப்பா. தேர்ட் பிக்சர் மிஸ் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது என்னது? ட்ரீஸ். என்னது? ட்ரீஸ். 4 ட்ரீஸ் இருக்குது. 4 ட்ரீஸ் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ட்ரீஸ் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் ட்ரீ பாருங்கள், அதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. தேர்டு ஒன்று பாருங்கள், அதை விட எப்படி இருக்குது? ஸ்மாலாக இருக்குது. லாஸ்ட் ட்ரீ எப்படி இருக்குது? அதை விட வெரி வெரி எப்படி இருக்குது? ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா? சரிப்பா, 4 ட்ரீஸ் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து பிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது? ஸ்மாலஸ்ட் ட்ரீயில் ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா? இதில் இப்போ உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பால்ஸ் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் அம்பர்லா கொடுத்துருக்கேன். தேர்ட் பிக்சர் என்னது? ட்ரீ. இது 4 ட்ரீஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்காக மிஸ் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் பால்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது? ஸ்மாலஸ்ட் பாலில் ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அம்பர்லாவில்
அதே மாதிரி பிக்கஸ்ட் நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது ஸ்மாலஸ்ட் நம்பர்லால என்ன ஆகுது ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா அடுத்து பாருங்கள் ட்ரீஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் பிக்கஸ்ட் ட்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது ஃபினிஷ்ட் ஆகுது ஸ்மாலஸ்ட் ட்ரீயில் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா? சரிப்பா அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து நம்பர்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்பர்ஸில் என்னென்னா பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகும் ஸ்மாலஸ்ட் நம்பரில் ஃபினிஷ்ட் ஆகும். ஓகேங்களா? சரிப்பா இப்போ வந்து சம் பார்க்கலாமா? டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால். என்னது சொல்லுங்கள்? டிசெண்டிங் ஆர்டர். என்னது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக் நம்பர்னு நம்ம வந்து பார்த்தோம்ப்பா. இப்போ வந்து டிசெண்டிங் ஆர்டரில் என்னது பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. பிக் டு ஸ்மால். பிக்குக்கு ஆப்போசிட் என்னது ஸ்மால். நிறைய வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஆப்போசிட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்கப்பா. ஃபுல் எம்டி பிக் ஸ்மால். அதே மாதிரி பிக்குக்கு வந்து லார்ஜ்னு சொல்லலாம். லார்ஜ் இல்லைன்னா ஹியூஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஹியூஜ்னாலும் லார்ஜ்னாலும் என்னது ரொம்ப வெரி வெரி பிக்கஸ்ட்டு தான் அர்த்தம். ஓகேங்களா? பிக்னாலும் ரெண்டுமே எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஸ்மால். பிக்குக்கு ஆப்போசிட் என்னது ஸ்மால். பிக் ஸ்மால். பிக்னா பெருசாக இருக்குது, ஸ்மாலாக என்னது வெரி வெரி ஸ்மாலாக சின்னதாக இருக்கிறது. ஓகேங்களா? சரிப்பா இப்போ நம்ம வந்து சம்முக்கு போகலாமா? பாருங்கள் மிஸ் வந்து இப்போ வந்து டிசைனிங் ஆர்டர் நம்ம பார்க்க போகிறோம். பிக் டு ஸ்மால். பிக் டு ஸ்மால். பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகும் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன். இப்போ சம் பாருங்கப்பா. ஃபஸ்ட்டு ஒன் 81 கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 93. நெக்ஸ்ட்டு 25 என்ன கொடுத்துருக்கேன் 25. நெக்ஸ்ட்டு 61 அண்ட் தென் லாஸ்ட் நம்பர் என்ன அது 72. ஓகேங்களா? இன்னொரு டைம் நான் சம்மை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். 81, 93, 25, 61 அண்ட் 72. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரும் பிக்கஸ்ட் நம்பரும் என்ன பண்ணியிருக்காங்க மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம்ப்பா. அதில் 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பரு அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும். ஏஎம்எஸ் இதில் வந்து பிக்கஸ்ட் நம்பர் மட்டும் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இது டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிசெண்டிங் ஆர்டர்னா பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் ரைட் பண்ணணும். அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ பார்த்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் ரைட் பண்ணிடக்கூடாது. அது அசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அது டிசெண்டிங் ஆர்டர். என்ன ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ நம்ம எதுலேருந்து ரைட் பண்ணணும் பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அதான் நான் மிஸ் என்ன ரைட் பண்ணியிருக்கேன் பிக் டு ஸ்மால். என்னது பிக் டு ஸ்மால் டிசெண்டிங் ஆர்டர். பிக் டு ஸ்மால் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? சரிப்பா இப்போ பாருங்கள் சம் போகலாம். சம் ரீட் பண்ணுற பாருங்க இன்னொரு டைமு. 81, 93, 25, 61, 72. ஓகேங்களா? சரிப்பா இதில் எப்படி மிஸ் பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நம்ம ரைட் பண்ணுறது எப்படின்னா பாருங்கப்பா. இப்போ 81 இருக்குது, இங்கே 93 இருக்குது, இங்கே 25 இருக்குது, 61, 72. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ரைட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ எதில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். இந்த டென்ஸ் பிளேஸ் இருக்குல்லப்பா இது ஒன்ஸ் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த செகண்ட் டிஜிட்டாக இருக்கு இல்லைங்களா இந்த டிஜிட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 81, 93, 25, 61, 72. இங்கே என்ன இருக்குது இந்த பிளேஸை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த பிளேஸை பாருங்கள். 8, 9, 2, 6, 7. இதில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்? இதை ஃபஸ்ட்டு 1 டிஜிட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சாவே நம்ம அழகாக ரைட் பண்ணிடலாம். இப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்னால் 9 இருக்குது. ஓகேங்களா? இப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்? அப்போ 9 மட்டும் எழுதலாமாப்பா. அப்போ என்ன ரைட் பண்ணணும் 93. இதை சேர்த்து தான் நம்ம ரைட் பண்ணணும். பிக் நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த 93 நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள். 93 ரைட் பண்ணிட்டோம். அதை விட என்னது பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை விட
ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? ஸ்மால் நம்பர். இது ரைட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். ஓகேங்களா? அப்போ 8 பாருங்கள், 2 பாருங்கள், 6 பாருங்கள், 7 பாருங்கள். எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்? 8. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும்? 8 மட்டும் நம்ம எடுத்து ரைட் பண்ணணுமா? அப்போ 8ஓட என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 81. 8 after 1 81. ஓகேங்களா? அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இதை வந்து விட்டுறணும். அவ்வளோ ரைட் பண்ணியாச்சு. இதை வந்து நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். 2 பாருங்கள், 25 பாருங்கள், 61 பாருங்கள், 72 பாருங்கள். மிஸ் எனக்கு இது தெரியல மிஸ், கன்ஃபியூஸ் ஆகுது மிஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை நான் மிஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். 2, 6, 7 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எது பிக்கஸ்ட் நம்பர் பாருங்கள்? 2 6 இல்லை 7 பாருங்கள். எது? 7 தான் இப்போ பிக்கஸ்ட் நம்பர். 7 மட்டும் ரைட் பண்ணணுமா? என்ன ரைட் பண்ணணும்? பக்கத்தில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அதை சேர்த்து ரைட் பண்ணணும். 72 ரைட் பண்ணிவிட்டு கம்மா போட்டு நம்ம என்ன பண்ணோம்? ரைட் பண்ண நம்பரை நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். மறந்துடக்கூடாது. எதுக்காக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோன்னா உனக்கு தெரியாது. அதே நம்பரை ரைட் பண்ண நம்பரை மறுபடியும் ரைட் பண்ணிடும். அதுக்காக தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண நம்பரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு 25, 61 இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ பாருங்கள், எது ஸ்மாலர்? இதில் எது பிக்கஸ்ட் நம்பர்? 6. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 61. ஓகேங்களா? இதை ரைட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ 4 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான். அழகாக கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணலாம். வெரி வெரி ஈஸி தான். இதை வந்து நீ கண்டுபிடிக்கணும்னு என்னது அவசியமே இல்லை. 4 நம்பர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. லாஸ்ட் நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நம்ம ரைட் பண்ணல. அப்போ நீ கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ லாஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 25. என்னது? 25 ரைட் பண்ணணும். என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ எல்லா நம்பர்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரைட் பண்ணிட்டோம். எதுலேருந்து ரைட் பண்ணியிருக்கோம்? எது பிக்கஸ்ட் நம்பரோ அதுலேருந்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர். இப்போ பாருங்கள், 93 இதுதான் பிக்கஸ்ட் நம்பர் இருக்கிறது. அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 81. அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 72. அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 61. அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 25. ஓகேங்களா? இதே நம்ம பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது? ஸ்மாலஸ்ட் நம்பர். 93, 81, 72, 61, 25. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள். 23, 73, 44, 8, 65. ஓகேங்களா? இப்போ சம் வந்து மிஸ் ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து ஆன்சர் வந்து இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் பார்க்க சொன்னேன்லப்பா. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து எல்லாமே 2 டிஜிட்டாக இருந்தது. செகண்ட் சம்மை பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டும் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. சிங்கிள் டிஜிட் எங்கே இருக்குது? இந்த 8 இருக்குது. ஓகேங்களா? அப்போ சிங்கிள் டிஜிட் இருந்தாவே அதுதான் வெரி வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அப்போ இந்த மற்ற 4 டிஜிட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஜிட்டை பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து விட்டுறலாம். அங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் இல்லை, ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இருக்கிற ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் அதுதான். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 4 நம்பர்ஸில் பாருங்கள், இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் நம்ம லாஸ்ட்டில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பரில் தானே ஃபினிஷ்ட் ஆகுதுப்பா. அதனால் இப்போ பாருங்கள், பிக்கஸ்ட் நம்பர் இது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். 2 பார்க்கணும், இங்கே 7 பார்க்கணும், இங்கே 4 பார்க்கணும், இங்கே 6 பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ எது? 7 தான் என்னது? பிக்கஸ்ட் நம்பர். மிஸ் இங்கே 8 இருக்குது மிஸ், இதை விட பிக்கஸ்ட் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இது சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது, 1 டிஜிட் தான் இருக்குது. இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ சிங்கிள் டிஜிட்டு பெருசா இல்லை 2 டிஜிட் தான் பெருசு. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து என்னது? 8 இங்கே என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது. இருந்தாலும் இது 2 டிஜிட்னு நம்பர், இது சிங்கிள் டிஜிட் 1 டிஜிட் நம்பர் தான். அப்போ இது வெரி வெரி ஸ்மால் நம்பர். ஓகேங்களா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 2 டிஜிட்டில் பாருங்கள். இப்போ 2 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா எது பிக்கஸ்ட் நம்பர்? 7 த பிக்கஸ்ட் நம்பர். ஓகேவா? அப்போ என்ன ரைட் பண்ணணும்? 7 மட்டும் ரைட் பண்ணணும். 73 அதோட என்ன நம்பர் இருக்குது? 73. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன்ப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது வந்து சிங்கிள் டிஜிட்டு. அதை நீ கான்சன்ட்ரேஷன் பண்ண வேணாம். அது லாஸ்ட்டில் நம்ம எடுத்து ரைட் பண்ண போகிறோம். இப்போ 2 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2 டிஜிட்டில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்? இதுதான் 6. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? 65. 73யோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 65. ரைட் பண்ணியாச்சுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க.
ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 2 4 பாருங்கள். அப்போ எது பிக்கஸ்ட் நம்பர்? இதில் வந்து 44. ஓகேங்களா. அப்போ இந்த 44 நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்து ரைட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 23 இருக்குது, 8 இருக்குது. இதில் உனக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இதை விட 44ஓட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 23. ஓகேங்களா. என்னது? 23. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். லாஸ்ட் என்ன இருக்குது? அவ்வளோதான், 4 நம்பர்ஸ் ரைட் பண்ணி வச்சு இன்னும் ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் டிஜிட் தான். ஓகேங்களா. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். எடுத்து ரைட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 73, 65, 44, 23, 8 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது? வெரி வெரி ஸ்மாலஸ்ட் நம்பரில் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா. ஏன் டிசைனிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. அப்போ பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ரைட் பண்ணி எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது? ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா. சரிப்பா, அடுத்து தேர்ட் சம் போகலாமா? பாருங்கள், 85, 135, 247, 55, 36. இதில் எப்படி மிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது? இதில் வந்து உங்களுக்கு என்ன, அது 3 டிஜிட் நம்பரும் வந்திருக்கு, 2 டிஜிட் நம்பரும் வந்திருக்கு. ஓகேங்களா. இல்லை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டை பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகேங்களா. இப்போ 2 டிஜிட் வந்து இப்போ சேமாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ 3 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம 3 டிஜிட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 3 டிஜிட் தான் பிக்கஸ்ட் நம்பர். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 டிஜிட் நம்பரை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 டிஜிட் நம்பரில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்னு பாருங்கள். எங்கே இருக்குது 3 டிஜிட் நம்பர்? இதுதான் 3 டிஜிட் நம்பர். ஓகேங்களா. அப்போ 3 டிஜிட் நம்பரில் எது வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் 2 டிஜிட் நம்பர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க, 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தான். 1 2 விட 3 தான் என்னது, பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நம்ம 3 டிஜிட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். 3 டிஜிட் நம்பர்னால் இந்த 2 நம்பர் தான்ப்பா இருக்குது, இதுதான் இருக்குது. ஓகேங்களா. இதான் இருக்குது 3 டிஜிட்டில். இங்கே 2 ஃபஸ்ட்டு அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இந்த 2 டிஜிட்டை வந்து நீங்கள் பார்க்க வேணாம். 3 டிஜிட்டை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 டிஜிட்டில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பரும் பார்த்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்? ஃபஸ்ட்டு நம்ம பிக்கஸ்ட் நம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. எது பிக்கஸ்ட் நம்பர்? 247. இதை ரைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ 247. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 3 டிஜிட்டில் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ இது ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது, இதை தான் ரைட் பண்ணும். 135, 1. அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 135. ஓகேங்களா. ரைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து என்னது, ஓவர். நெக்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் இருக்குது. இதில் வந்து எது பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். ஓகேங்களா. இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ எது பிக்கஸ்ட் நம்பர், 8ஆ இல்லை 5ஆ 3ஆன்னு பாருங்கள். ஓகேங்களா. அப்போ என்னது, 85. 8 தான் நம்ம பிக்கஸ்ட் நம்பர். ஓகேங்களா. அப்போ 85. அப்போ 135ஓட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 85. ரைட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 55, 36 இருக்குது. ஓகேங்களா. இதில் எது வந்து பிக்கஸ்ட், இதில் எது பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் பாருங்கள், 5ஆ இல்லை 3ஆன்னு பாருங்கள். அப்போ எது, 5. அப்போ என்ன ரைட் பண்ணணும், 55. என்ன ரைட் பண்ணணும், 55. ஓகேங்களா. அப்போ 55 நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 36. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 36 இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ரைட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. சரிப்பா, வெரி வெரி ஈஸி தான், சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து கண்டுபிடிச்சி ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ரைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 247, 135, 85, 55, 36. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருப்பா, 4th சம் பார்க்கலாங்களா. சரிப்பா, சாரிப்பா, இந்த 3 சம் தான் மிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இன்னும் 1 டைம் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால், பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். 81, 93, 25, 61, 72. ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து எடுத்து ரைட் பண்ணணும். 93. இப்போ வந்து எல்லாமே 2 டிஜிட்டில் இருக்குது. இப்போ எது ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மட்டும் பார்க்கணும். அதில் வந்து எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா. இதில் வந்து கண்டுபிடிச்சா 93, 81, 72, 61, 25. ஓகேங்களா. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து என்னது லாஸ்ட்டில்
ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி ரைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 23, 73, 44, 8, 65 கொடுத்துருக்க நம்பரில் சிங்கிள் டிஜிட் எதுன்னு பாருங்கள், 2 டிஜிட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள், 3 டிஜிட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக நம்பர்ஸ் வந்து பார்த்து ரைட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வந்துப்போ அதுதான் வெரி வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர், அதுதான் நம்ம லாஸ்ட்டில் ரைட் பண்ண போகிறோம். அப்போ டபுள் டிஜிட் நம்ம பார்க்கணும். 2 டிஜிட்டில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். 2 டிஜிட்டில் 23 இருக்குது, 73 இருக்குது, 44 இருக்குது, 65 இருக்குது. இப்போ எது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் பார்க்கணும் சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு. இப்போ 2 இருக்குது, 7 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இது எது பிக்கஸ்ட் நம்பர், 73. ஓகேங்களா? அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 65. அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 44. அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 23. அதை விட ஸ்மாலஸ்ட் வெரி வெரி ஸ்மால் நம்பர் என்னது, 8. அதை இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும், பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டில் எங்கே முடியுது, எண்டிங் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஃபினிஷ் ஆகுது. இந்த மாதிரி ரைட் பண்ணால் தான் நீங்கள் ரைட் பண்ண டிசைனிங் ஆர்டர் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இப்போ 73, 65, 44, 23, 8. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா தேர்டு சம் பாருங்க, 85, 135, 247, 55, 36. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டிஜிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 3 டிஜிட் நம்பர், டூ நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது எல்லாமே என்னது, 2 டிஜிட் நம்பர் இருக்குது. இப்போ 3 டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா 3 டிஜிட் 2 டிஜிட் இருக்குது, சிங்கிள் டிஜிட் இருக்குது. இப்போ எதில் வந்து இது பிக்கஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட். அப்போ எந்த நம்பர் 3 டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 3 டிஜிட்டில் அதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகேங்களா? 3 டிஜிட்டில் அது வந்து எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 247, 3 டிஜிட்டில் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ 247, 135 மற்ற எல்லாமே 2 டிஜிட் நம்பர். இதில் எது பிக்கஸ்ட் நம்பர் பார்க்கணும், இது 2ஆ 1ஆன்னு பார்க்கணும். அப்போ 2 தான். அப்போ 247 ரைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்னது, 135 அதை ரைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டில் பாருங்கள், 85, 55, 36 இருக்குது. அப்போ இதில் என்னது 8ஆ 5ஆ 3ஆன்னு பார்க்கணும். அப்போ 85 தான் பிக்கஸ்ட் நம்பர், 85 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்னது 55. நெக்ஸ்ட்டு என்னது லாஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னதுன்னா 36. ஓகேங்களா? அப்போ என்ன ரைட் பண்ணியிருக்கோம், 247, 135, 85, 55, 36. பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ்ட் ஆகுது, ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேங்களா? சரிப்பா, இந்த 3 சம்மை வந்து ஹவுஸில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. ஹோம்ஒர்க் வந்து பாருங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. 4, 98, 63, 13, 75. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆன்சர்னு எடுத்து ரைட் பண்ணி எது வந்து பிக்கஸ்ட் நம்பர் இருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர் உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் கொடுத்துருக்கேன், 2 டிஜிட் நான் கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. இல்லை எது வந்து பிக்கஸ்ட் நம்பரோ அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம் 37, 284, 54, 358, 10 இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து எது பிக்கஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிச்சி இதில் 3 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம 3 டிஜிட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னது 2 டிஜிட் போகணும். அதில் 2 டிஜிட் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ்ட்டில் சிங்கிள் டிஜிட் தான், அது லாஸ்ட்டில் நம்ம ரைட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி தான்ப்பா பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம், ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நம்ம ரைட் பண்ணணும். அதுதான் என்னது டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? சரி, இப்போ ஹவுஸில் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். சம்மெல்லாம் வந்து போட்டு பாருங்கப்பா. போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், நல்ல சம் வந்து போட முடியும். இது வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மெமரி பண்ண முடியவே முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸில் நடத்துகிற சம்மே இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் வேணாலும் நம்ம கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ரைட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? சரிப்பா, ஹவுஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஹோம்ஒர்க்கும் மிஸ்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. மிஸ்ஸு வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், பார்த்துக்குறோம். ஓகேவா? நிறைய பேருப்பா அனுப்பவே மாட்டேங்கிறீங்கப்பா. மிஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னே தெரியல. ஆனால் ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஹவுஸில் நல்லா வந்து என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் அப்படியே தெரியலனாலும் மம்மி டேடிட்டு கேளுங்க. சப்போஸ் ரொம்பவும் டவுட்டாக ஏதாவது இருந்ததுன்னா மிஸ்ஸு கால் பண்ணி கேளுங்க. டவுட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி
நம்ம ஸ்கூலில் வந்து ஓரல் காம்படிஷன் இருக்குது. ஹெட்டிங்லாம் டைட்டில்லாம் மிஸ்லாம் எல்லாமே நாங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டோம். நீங்களும் ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்க. நிறைய பேர் வந்துப்பா மிஸ்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க. ஓரல் காம்படிஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா போல்டாக அழகாக சூப்பராக பேசியிருக்காங்கப்பா. அதுமாரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்களும் இனிமேல் இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 3 டேஸ் தான்ப்பா இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி மிஸ்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. மிஸ்ஸை வந்து பார்த்துக்குறோம். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து 31 டேட்டு ஃபினிஷ் முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ப்ரிப்பேர் பண்ணி மிஸ்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அழகாக சூப்பராக வந்து அழகாக பேசி சூப்பராக வந்து சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ எல்லாமே பார்த்தோம்ப்பா. சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பயப்படவே வேணாம். அழகாக நீட்டாக தைரியம் நல்லா போல்டாக பேசுங்க. ஓகேங்களா? பேசி மிஸ்ஸை சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரிப்பா. இந்த டிசைனிங் ஆர்டரை ஹவுஸில் ஒன் டைம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சம்லாம் போட முடியும். ஓகேங்களா? டைமை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சம்மை வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு மிஸ்ஸுக்கு வந்து ஹோம் ஒர்க் ரைட் பண்ணி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணி விடுங்கப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.